அன்பான உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நலம் நலம் அறிய ஆவல். இன்றைக்கு என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானத்தை பற்றி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானம் மிகவும் சிறந்த ஒரு கொடை அப்படின்னு. பொதுவாக நம்மள பல பேர் தானம் அப்படின்னா இரத்த தானம், கண் தானம், இப்படி சில உறுப்புகளை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். இன் டீட்டெயில்டாக ரொம்ப அதிகமாக இந்த தானத்தை பற்றின விஷயங்கள் நம்ம யாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்துக்கு நாம் போகும் பொழுது ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கணும். முடிஞ்சால் இருக்கும் பொழுதே நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யலாம். அப்படி இல்லையா, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகேனும் இந்த சமுதாயத்துக்கு நாமளும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை விட்டு செல்வதாக சில தானங்கள் நம்மாலையும் செய்ய முடியும். அப்படி பார்த்தோம்னா இந்த கண்தானம் பெரும்பாலும் எல்லா மனிதர்களும், அதாவது இன்றைக்கி அவேர்னஸ் அதிகமாக வந்துருச்சு, அதனால் கண்தானத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. இரத்த தானங்களும் அவ்வப்போது அங்கே இங்கே பல இடங்களிலே செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் வேறு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் நம்மளால் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி டொனேட் பண்ணலாம், லிவர், இருதயம், லங்ஸு, பேங்க்ரியாஸ், பொதுவாக கண்தானம் நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இன்றி ஸ்கின், அப்புறம் போன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட் வெசல்ஸ், இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாவற்றையும் நம்மால் தானம் செய்ய முடியும். இப்போ தானம் செய்வதற்கு என்ன க்ரைட்டீரியா, என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தானம் செய்யலாம். இன்னொன்று, 16 65 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கணும். நல்ல வெரி குட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும், எந்த பெரிய கான்ஜெனிட்டல், அதாவது நாள்பட்ட வியாதிகள் இல்லாத மனிதர்கள். நாள்பட்ட வியாதினாக்கா டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வியாதிகள் இல்லாத மனிதர்களாக இருக்கணும். பொதுவாக தண்ணி அடிக்கிற பழக்கமோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ, சிகரெட் குடிக்கும் பழக்கமோ அறவே இல்லாதவர்களாக இருப்பது நல்லது. அப்படி இருந்தாலும் அவங்க தானம் செய்யக்கூடிய காலகட்டத்திலிருந்து ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாகவே அந்த பழக்கத்தை அவர்கள் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்புறம் ஹெச்ஐவி பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கணும், ஆக்டிவ் கேன்சர் பேஷண்ட்டாக இல்லாமல் இருக்கணும், நான் டயபெட்டிக் சொன்ன இல்லையா, சக்கரவியாதி இல்லாதவர்களாக இருந்தாலும் இருக்கணும் அவசியம். ஏன்னா சக்கரவியாதி இருப்பவர்களுக்கு பல்வேறு உடல் ஆர்கன்ஸ் பாதிப்பு அடையக்கூடிய நிலையில் தான் இருக்கும், நாள்பட்ட சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு. அதனால் இதெல்லாத்தையும் நாம் பார்த்துக்கணும். இன்னொன்று, நம்ம ரத்த பிளட் குரூப் இருக்கு இல்லையா, அது சூட்டபுளாக இருக்கணும். யாருக்கு நாம் உடல் தானம், உடல் உறுப்புகள் தானம் செய்ய போகிறோமோ அவங்களுக்கும் நமக்கும் அந்த பிளட் குரூப் சரியான ஒரு குரூப்பாக இருக்கணும். சரி, இந்த இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். யார் மூலியமாக நம்ம கொடுக்கறது, எப்படி போய் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அது மூலியமாக நாம் இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அவர்களை அணுகினோம்னாக்கா, இன்றைக்கி கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிடுது. அது மூலிமா அவங்களுடைய வெப்சைட்டோ இல்லாட்டி அவங்களுடைய தொலைபேசி எண்ணையோ நீங்கள் தொடர்பு கொண்டால் அது நமக்கு தெரியப்படுத்துவாங்க. என்னென்ன க்ரைட்டீரியாஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம், எப்போ நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அவங்க மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, உடல் உறுப்பு தானமானது லீகல் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஆர்கன் டொனேஷன் ஆக்ட் 1994 அப்போது அந்த ஆர்கன் டொனேஷன் ஆக்ட் மூலயமா இது லீகல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் உடல் உறுப்பு தானம் நிச்சயமாக பண்ணலாம். இரத்த தானம் அவ்வப்போது நம்மால் முடியும் பொழுதெல்லாம் பண்ணலாம். ஐயோ, என்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டேன்னா எனக்கு ரத்தம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு படிப்பறிவு இல்லாதவர்கள் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா
அது உடலில் ரத்தம் நிச்சயமாக ஊறக்கூடியது. அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஃப்ரெஷ்ஷான ரத்தமே நமக்கு கிடைக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். சுறுசுறுப்பும் தெம்பும் நமக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். எப்படியும் மனிதன் இறந்த பிறகு மண்ணில் தான் புதைக்கப்பட போகின்றான். இல்லைனாக்கா எரிக்க போகிறோம். இத்தனை நாள் நம்முடன் இருந்த இந்த உடல் உறுப்புகள் எத்தனை அழகாக பார்த்துருப்போம். கண்ணுக்கு மையிட்டு, செவிக்கு நம்ம காதுக்கு தோடு போட்டு, கைகளுக்கு வளையல் போட்டு, இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் நாம் எத்தனை ரசித்து வெளித்தோற்றமாக அந்த உடலை நாம் எவ்வளவு பேணி பாதுகாத்திருப்போம். இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டி வச்சு அப்பப்போ பார்த்துக்க போகிறோமா அந்த உறவுகளெல்லாம்? கிடையாதே. ஒன்று அது உயிர் போன அடுத்த நிமிஷமே அது பிணம்னு தானே நம்ம சொல்கிறோம். அந்த நிலை வராமல் நாம் இன்னொருவருக்கு வாழ்க்கை கொடுத்து இன்னும் இந்த உலகத்தில் பல ஆண்டு காலம் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால், முடிந்த வரையில் முதல்ல அந்த அவேர்னஸை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது கூட சில உறுப்புகள் தானம் செய்ய முடியும். ஆனால் நம்ம இறந்த பிறகு இந்த உறுப்புகள் எல்லாமே வேஸ்ட்டாக தானே போக போகுது. மண்ணோட மண்ணாக தானே போக போகுது. அது ஏன் இந்த உலகத்தை மற்றொரு ஜீவன் வாழ்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணே தெரியாமல் பிறந்த ஒரு குழந்தை ஏன் இந்த உலகத்தை ரசிப்பதற்காக நம் கண்களை நாம் தானம் செய்யக்கூடாது? இதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொல்கிறேன். இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியாது. இறந்த பிறகு நாம் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை இயற்கை நமக்கு இந்த தானங்கள் மூலமாக கொடுத்துருக்குன்னா அதையே நாம் மிஸ் பண்ணணும். நிச்சயமாக நம்மள எல்லாருமே இந்த அவேர்னஸை முதல்ல தெரிஞ்சுப்போம். இதை பற்றின விஷயங்களை நாம் படித்து தெரிஞ்சுப்போம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுவோம். விருப்பம் இருப்பவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு டொனேஷன் மூலமாக நாமளே இந்த உலகத்தில் திரும்பவும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கும் பொழுது அதை கட்டாயம் செய்வோம், மறுக்காமல். ஏன்னா ஒரு முறை தான் வாழ போகிறோம். போனதுக்கப்புறம் தீயிலோ மண்ணிலோ புதைக்கப்பட போகின்றோம். திரும்பவும் ஒரு முறை வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வேணாம் நான் சொல்ல தோணும். யோசிச்சு பாருங்கள். என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.